இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் எரேமியா 23:6. இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். இஸ்ரவேலுங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாமாங்க? கட்டளை வசனம் 4. அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதியிலிருந்து கிடைக்கிற சுகம் மட்டும் சுகம் இல்லைங்க. நம்ம வாழுற இடத்துல சண்டை இல்லாம அமைதியா வாழ்றதும் சுகம்தான். நல்ல கணவன், மனைவி, பிள்ளைகள் அமைந்து தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு வாழும் வாழ்க்கையும் சுகம்தான். உலகத்துல இருக்க எல்லாருமே சுகமாய் வாழ ஆசைப்படுவாங்க. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌகரியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு நகோமி ரூத்தை பார்த்து சொல்றாங்க. எல்லாவற்றையும் இழந்த ரூத் பயத்தோடும் எதிர்கால கலக்கத்தோடும் நிம்மதி அவங்களுக்கு காணாமல் போன சூழ்நிலையில மாமியாரோட தெய்வத்தை மட்டும் நம்பி வந்தாங்க, சுகமாய் வாழ்ந்தாங்க. ஆமாங்க, ஒரு மனுஷி தன் மருமகள் தன்னை நம்பி வந்துட்டாலேன்னு ஒரு சுகத்தை தேடும் போது, தேவனை நம்பி நீங்க இத்தனை காலம் நடந்துகிட்டு இருக்கிறீங்களே, நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்ன? ஆனா தேவையற்ற அந்த பயம், அந்த கலக்கம், தொலைந்து போன நிம்மதியை பற்றி நீங்க எத்தனை நாள் சிந்திச்சுட்டு இருக்க போறீங்க? உங்களோட நம்பிக்கையை அப்படியே தேவன் பட்சமா திருப்புங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை சுகமாய் வாசம் செய்து சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறாருங்க. ஜெபிக்கலாமாங்க? தேவாதி தேவனே, என் கலக்கம் எல்லாவற்றையும் அறிந்தவரே, தேவையற்ற பயத்தை என்னிலிருந்து புறம்பே தள்ளவும் நீர் தரும் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.